கிறிஸ்துக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள் யாவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். எரேமியா 30:17 விசாரிப்பற்ற சீயோன் என்றும் தள்ளுண்டவள் என்று நீ பெயர் பெற்றாலும் நான் உன்னை குணமாக்குவேன், உன்னை பரிபூர்ணமாக சுகமாக்குவேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தைப்படி பார்க்கும்போது இன்னைக்கு அநேகரால் தள்ளப்படுகிறார்கள், புறக்கணிக்கப்படுகிறார்கள், அற்பமாக எண்ணப்படுகிறார்கள். அவங்க உடல் அமைப்பில், அவங்களுடைய வசதியில், அவங்க பிறந்த சூழ்நிலைகளை வைத்து சக மனிதரை அற்பமாக எண்ணுகிறது. பணத்தின் அடிப்படையில், பதவியின் அடிப்படையில், திறமையின் அடிப்படையில் அங்கே விசாரிப்பு கற்று தள்ளப்படுகிற நிலை, புறமாக்கப்படுகிற நிலை. தள்ளப்பட்டவள் என்று பெயர் பெற்றாலும் ஒருவேளை இன்னைக்கு தள்ளப்பட்ட வேஸ்ட்டுங்க, இவன் சும்மாங்க, இவன் தண்டங்க. இன்னைக்கு அநேகரால் புறக்கணிக்கப்பட்டு உடைந்து போன மக்கள் உண்டு. தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் உடைந்து போய் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், தள்ளப்பட்டிருக்கலாம், அவமானப்படுத்தப்பட்டிருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், நீ விசாரிப்பற்ற சீயோனாக இருக்கலாம், தள்ளப்பட்டவன் பெயர் பெற்றிருக்கலாம். நான் உன்னை குணமாக்குவேன், உன் சீர்கேட்டை குணமாக்குவேன், உன்னை மனப்பூர்வமாக சிநேகிப்பேன். இந்த உலகத்தில் யாராலும் அப்படி செய்ய முடியாதுங்க. உன் காயங்களை நான் கட்டுவேன். இன்னைக்கு அநேகரால் காயப்படுத்தப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு தள்ளப்பட்டு இன்றைக்கு ஒரு நல்ல செய்தி, உங்களை விசாரிக்கிற ஒரு உண்டு. 1 பேதுரு 5:7 அவர் உங்களை விசாரிக்கிறதானபடினாலே உங்க கவலையெல்லாம் அவர் மேல வைத்து விடுங்கள். விசாரிக்கிற அவர் அக்கறை, கேர் டேக்கன் போடுறங்க. அவர் நமக்கு கரிசனை உள்ளவராக, அக்கறை உள்ளவராக, நம்மை பொறுப்பெடுக்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை மனுஷனுடைய அக்கறைக்காக, மனுஷனுடைய தயவுக்காக, மனுஷனுடைய விசாரணைக்காக காத்திருக்கியா? உன்னை விசாரிப்பதற்காக அவர் துணித்துக் கொண்டிருக்கிறார், உன்னை ஆசிர்ப்பதற்கு அவர் துணித்துக் கொண்டிருக்கிறார். 2 கையை நீட்டி வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள் என்று உன்னை என்னை விசாரிக்கிற ஒரு தெய்வம் உண்டு. தெய்வ மக்களே, ஒருவேளை உடைந்து போயிருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம், தள்ளப்பட்டவர்களா இருக்கலாம், உன்னை விசாரிக்கிறது உண்டு. அவர் உங்கள்கிட்ட எந்த கைமாற எதிர்பார்க்க போறதில்லை, எந்த பிரதிபலம் எதிர்பார்க்கவில்லை. நீ இன்னொருத்தருடைய விசாரணைக்காக, இன்னொருத்தருடைய கருணைக்காக, இன்னொருடைய தயவுக்காக நீ கெஞ்சலாம், அவனை ப்ளீஸ் பண்ணலாம், அவன் முக தரிசனி காத்திருக்கலாம். ஆனால் உன்னை நேசிப்பதற்காக பரலோக மேன்மை விட்டு இறங்கி வந்த ஒருவர் உன் அருகில் வந்து நின்று கொண்டிருக்கிறார். வெளிப்படுத்தல் 3:20 இதோ வாசப்படி என்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார், நான் அவன் கூட பிரவேசித்து அவன் கண்ணீரலா துடைத்த நாளை ஆற்றுவேன், தேற்றுவேன். பரிசுத்த வேதத்தில் இங்க நீங்க படித்து பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 29 படித்து பார்த்தீங்கன்னா, 30 படிக்கும் போது லேயாள் என்ற ஒரு பெண் அற்பமாக எண்ணப்பட்டார். ஒருவேளை அற்பமாக எண்ணப்பட்டிருக்கலாம், புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். நீங்கள் சீயோன் தான், ஆனால் உங்களை விசாரிக்க ஆட்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஒருவருக்காக விசாரிக்கிறது. லேயாள் அற்பமாய் புருஷனாலே எண்ணப்பட்டால், தகப்பனாலே எண்ணப்பட்டால், கூட பிறந்த சகோதரியால் எண்ணப்பட்டால், ஆனால் பரம தகப்பன் அவளை படைத்த இறைவனாலே சும்மா இருக்க முடியாதுங்க. ஒருவேளை மனிதர்கள் அற்பமா என்றாங்களா? நீங்க மத்தேயு 12 படித்து பாருங்க. இந்த பூமியில இந்த சிறியரை யார் ஒருத்தன் அற்பமாய் எண்ணுகிறானோ, யார் ஒருவன் மூடனே எண்ணுகிறானோ, இந்த பூமியில ஒரு சக மனுஷனை அற்பமாய் எண்ணுகிறானோ, அந்த மனிதனுக்காக தேவன் தன் தூதர்களை கட்டிருக்காராம். ஆமென். இந்த சிறியர்களை நீங்க அற்பமா எண்ணாதீங்க. ஒருவேளை உங்களை உலக மக்கள் அற்பமா என்றாங்களா, கேவலமா என்றாங்களா, கலங்காதீங்க. உங்க திறமை இல்லைன்னு நினைக்கிறாங்களா, அறிவில் நினைக்கிறாங்களா, கலங்காதீங்க. உங்களை ஒருத்தர் விசாரிக்க அப்படின்னா, உங்களை உருவாக்குற கர்த்தர், உங்களை வடிவமைக்கிற கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். எங்க தள்ளப்பட்டையோ, நீங்க புறக்கணிக்கப்பட்டையோ, அங்கேயே கர்த்தர் உயர்த்துவார். யோசேப்பு தன் சகோதரனாலே புறக்கணிக்கப்பட்டான், தள்ளப்பட்டான், அற்பமா எண்ணப்பட்டான், ஒதுக்கப்பட்டான். ஒரு நாள் வந்தது, யோசேப்புடைய தலையை உயர்த்தினார், அவனை வெற்றி சிறக்க பண்ணினார், அவனை மேன்மையான இடத்துல வைத்தார். நீயே நான் மேன்மையாக மாற வேண்டும் என்றால் ஒருவர் இருக்கிறார், அவரால் மாத்திரம் முடியும். தேவனுடைய பேரே அவர் உருவாக்குற கர்த்தர். உன்னை என்னை அழகாய் நேர்த்தியாய் அவர் உருவாக்குற தேவனாய் இருக்கிறார். கலங்க வேண்டாம் மக்களே, திகைய வேண்டாம். உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கு. நீ எந்த நிலைமையில இருந்தாலும் வசனம் சொல்லுது, சங்கீதம் 119 சங்கீதம் 99 வசனம், உன் கற்பனைகளை நான் கை கொள்கிறபடினாலே எனக்கு போதித்தவர்களை பார்க்கல நான் அறிவுள்ளவனாக இருக்கிறேன். கீழே சொல்லுகிறது 119 வசனத்தில், உன் கற்பனைகளை நான் வேதத்தை நான் கை கொள்கிறபடினாலே நான் முதியோரை பார்க்கல ஞானவனாக இருக்கிறேன். நீ எந்த நிலைமையாக இருக்க, பேதையா இருக்கலாம், ஒண்ணுமில்லாமல் இருக்கலாம், உலகம் உன்னை புறக்கணித்திருக்கலாம், உன்னை அடைத்தவர் உண்மை உள்ளவர். காலம் வரும், நேரம் வரும், உன்னை அழகாக உருவாக்கி உன்னை மேன்மைப்படுத்தி சகல ஆசீர்வாதத்துக்கு உன்னை அவர் பாத்திரவனாக வைப்பார். தேவ மக்களை கலங்க வேண்டாம். எரேமியா 30:17 படியாக
உன் சஞ்சல நீங்கி உன்னை சந்தோஷப்படுத்துவார், கண்ணீரை துடைப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you. God bless you.